இந்த வீடியோல நம்ம வந்து மிஷின் லேர்னிங்கோட கம்ப்ளீட் ரோட் மேப் தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க, எனக்கு மிஷின் லேர்னிங்ன்றது எங்க போய் ஸ்டார்ட் பண்ணனும்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு this video definitely will help you. So without further ado, please click the video. I am Ramya. I am working software in the top tech company. மிஷின் லேர்னிங்ன்றது வந்து உங்களுக்கு கேட்டோன்னே நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆப்வியஸ்லி நிறைய படிக்கணும். பட் எப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக படிச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட் ஜாப் அப்ளை பண்ணுவேலாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் வந்து ஓரளவோட ஃபண்டமெண்டல் நீங்கள் வந்து ஓகே ஆயிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன மாதிரி நெசசரி ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைன்றது கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஸ்பெசிஃபிக்காக என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் சஜஸ்ட் பைத்தான். ஸோ பைத்தான்றது வந்து இதில் மெயின் லாங்குவேஜாக இருக்குது. நீங்கள் இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவும் நீங்கள் முடிச்சிடலாம், ரொம்ப டைமும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ யூ ஆர் அ ஃப்ரெஷர் அப்படின்னா உங்களுக்கு இதை கற்றுக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் டெய்லி வந்து 1 to 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் அ மந்த் ஆர் 2 monthsக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு பைத்தானை நீங்கள் ஓரளவுக்கு முடிச்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ப்ரோக்ராமிங். ஸோ ஆர் அப்படின்றது வந்து இதுவுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் பைத்தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் டைவ் இன் டு ஆர் ப்ரோக்ராமிங். இந்த ஆர் ப்ரோக்ராமிங்கிறது எதுக்கு அப்படின்னா டேட்டாவை எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணுறது, எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இங்கே இது எப்படி ஒர்க் பண்ணும்போது எப்படி டேட்டா விஷுவலைஸ் ஆகுதுன்ற நீங்கள் கம்ப்ளீட் விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பைத்தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்று முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து வரும்பொழுது இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்குமே நீங்க சாலிட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் அ மந்த் ஆர் 2 monthsல நீங்க கண்டிப்பா வந்து இந்த ஆர் ப்ரோக்ராமிங்கை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோல். இதுல வந்து நீங்க கிட் யூஸ் பண்ணுவீங்க. கிட்ன்றது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட கோடோட சேஞ்சஸை ஹேண்டில் பண்றதுக்கு, ஐ மீன் ட்ராக் பண்றதுக்கு, மற்றவங்களோட கோடோட நம்ம வந்து கொலாபரேட் பண்றதுக்கு. இது வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம். கிட்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அங்க போயிட்டு நீங்க வந்து உங்களோட கோட் என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்றத கமிட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க உங்களோட கோட் வந்து அப்டேட் ஆகுது அப்படின்னா நீங்க அங்க போய் மெர்ஜும் பண்ணிக்கலாம். மற்றவங்களோட கிட் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்மா இருக்கு, அவங்க பிரைவேட்ல வைக்கல பப்ளிக்ல வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட கோடை நீங்க எடுத்து உங்களோட லோக்கல் சிஸ்டம்ல ரன் பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது படிக்கிறதுக்கு வந்து ரொம்பலாம் எடுக்காதுங்க. டெய்லி நீங்க வந்து ஒரு 30 to 45 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே நீங்க வித்தின் அ வீக்குள்ள இதை முடிச்சிடலாம். இதுக்கு ரொம்ப மாஸ்டர் ஆயிட்டு நம்ம வந்து நிறைய பெரிய கமெண்ட்ஸ்லாம் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு அளவுக்கு பேசிக்கா என்னென்ன தெரியுதுன்றது தெரிஞ்சாவே வந்து கம்ப்ளீட்டா எனஃப் தான். நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம். என்ன எல்லா வீடியோலயுமே இந்த ஒரு வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோலயுமே நான் சொல்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எல்லா கம்பெனிலுமே அதிகமாக கேட்குறாங்க, எஸ்பெஷலி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில அதிகமாகவே கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறது ஓகே ஃபைன், பட் நீங்கள் வந்து ஒரு டேட்டா கூட ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு ஃபாஸ்ட் எக்ஸஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து அல்காரிதம்ஸ் தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ ஏன் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ரியல் டைமில் இதுக்கு நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். நான் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் என்னோட டே டு டே நான் வந்து என்னோட லைஃப்ல நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா நம்ம அப்படி நினைக்கிறோம். பட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகுது, ப்ராப்பர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணல. ஏன் ப்ராப்பர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணல? பிகாஸ் நமக்கு அல்காரிதம்ஸ் தெரியல. ஏன் அல்காரிதம்ஸ் தெரியல? டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் கத்துக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு டிஎஸ்சின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அதுவும் நீங்க கத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குமே சாலிடா ஒரு 2 to 3 months நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க கவர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் எனஃப். நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ், SQL சொல்றது தான். இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கும் நம்புறேன். இது வந்து ரொம்பலாம் கஷ்டம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்க வந்து ஒரு சாலிடா டெய்லி வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் அ மந்த்க்குள்ள நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் வித் ப்ராக்டிஸோட. ஸோ நீங்கள் வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாவை எப்படி ஃபெச் பண்ணுறது, எப்படி வந்து டேட்டாவை கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு மேனிப்புலேட் பண்ணுறதுன்ற டோட்டல் கிரெட் ஆப்ரேஷன்ஸை வந்து SQL மூலமாக நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் SQL கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட் நீங்கள் எல்லாமே வந்து டேட்டா கூட தான் ஹேண்டில் பண்ண போறீங்கன்ற போது அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, அது எப்படி ஃபெச் பண்ணுறது, குவரி வைஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ SQL இஸ் மேண்டட்டரி. நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து நீங்க வந்து குட் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் எடுக்க போறீங்க அப்படின்னாவே ஐ அஸ்யூம் உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மேக்ஸ் மேலேயும் ஸ்டாட்டிஸ்டிக் மேலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இல்லைன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், பிகாஸ் அது கொஞ்சம் வேகான சப்ஜெக்ட் தான். பட் ஈவன் தோ நீங்க வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். எப்போ அப்படின்னா டெய்லி நீங்க வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டீங்க அண்ட் ஆல்சோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க இதை பண்ணி முடிச்சிடலாம். நீங்க எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு எல்லாமே நீங்க வந்து டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஒரே நாள் எல்லாமே படிக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாதான் உங்களால கண்டிப்பா வந்து முடிக்க முடியும். இதுக்கு வந்து நீங்க ஒரு
ரொம்பலாம் வந்து ரஷ் பண்ணிக்காம எடுத்தீங்க அப்படின்னா நீங்க 3 to 4 monthsக்குள்ள இது அழகா நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து படிச்சு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் விஷுவலைசேஷன். இதோட நேமே சொல்லுது பாத்தீங்களா, ப்ரீ ப்ராசஸிங் பண்றது. ஒரு டேட்டா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிளைண்ட் ஒரு டேட்டா அனுப்புறாங்க அப்படின்னா அது ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. பட் அது எனக்கு தேவையில்லை. நான் வந்து அது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா நான் என்னென்ன ப்ரீ ப்ராசஸ் பண்றேன் அண்ட் ஆல்சோ கிளீன் அப் ஒர்க் பண்றேன். சில விஷயங்கள் தேவையில்லை. ஒரு டேட்டா வந்து டைம் ஸ்டாம்ப்ல இருக்கும், பட் டைம் ஸ்டாம்ப் எனக்கு தேவையில்லை, நார்மல் டைம் இருந்தா போதும். இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி நீங்க என்னென்ன வேலைகள் பண்றீங்க, ப்ரீ ப்ராசஸிங் பண்றீங்க, அதை எப்படி விஷுவலைஸ் பண்றீங்க, எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இந்த ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதுக்கு என்னென்ன லைப்ரரிஸ் கத்துக்கலாம், அது பைத்தானோட லைப்ரரிஸ் கத்துக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டாஸ், நம்பை, மேட்பிளாட்லிப், சீபான் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டேப்லூ அண்ட் பவர் பிஐ, இதுமே வந்து டேட்டா விஷுவலைசேஷன் டூல் தான். ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் பைத்தான் எஸ்கியூஎல் படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இதுல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடலாம். ஸோ இதெல்லாம் கத்து முடிச்சு இது பண்ணீங்க அப்படின்னா 2 to 3 monthsன்றதுக்குள்ள நீங்க ஈஸியா எல்லாமே முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்ல வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ன்ற 2 டாபிக் இருக்கு. சூப்பர்வைஸ் லேர்னிங்ன்றது இந்த பேசிக்கா உங்களுக்கு தெரியும், யூ ஆல்ரெடி நோன் த டேட்டா, என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ அதுபடி அதோட ப்ரெடிக்ஷன் இருக்கும். அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ன்றது உங்களுக்கு வந்து ஷுவரா தெரியாது, இந்த டேட்டாக்கு இந்த அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ அந்த ப்ராசஸிங் பேர் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். இதுக்கு நீங்க என்ன மாதிரி டூல்ஸ் கத்துக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா டென்சார்ஃப்ளோ, பைடார்ச், ஸ்கைகெட் லேர்ன் இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு எவ்வளவு படிக்க ஆகும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப் டு 4 to 5 months டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ஈஸியா வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்கில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்ன்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ப்ராசஸிங் பண்றதுக்கு. ஒரு இமேஜ் நீங்க காமிச்சு நீங்க ஒரு ஏ கிட்ட வந்து இது என்ன இமேஜ்னு சொல்லும் அப்படின்னா அது எந்த மாதிரி டேட்டாவை அது ஹேண்டில் பண்ணிருக்கோம், ஸ்பீச் ரெகனைஸ் பண்றது. ஸோ நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு ரிப்ளை கொடுக்குது, நமக்கு தேவையான அவுட்புட் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு கண்டிப்பா நீங்க டீப் நெட்வொர்க் கண்டிப்பா படிச்சே ஆகணும். டீப் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க மிஷின் லேர்னிங்கோட மாடல் டிப்ளாய்மெண்ட்ஸ்க்காக நீங்க வந்து சில ஃப்ரேம் ஒர்க்ஸும் படிச்சுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ப்ராஜெக்டை வந்து நீங்க வந்து போய் ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ன மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தட் மீன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி பைத்தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபிளாஸ்க் அண்ட் ஜாங்கோ யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ இதுதாங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கோட கம்ப்ளீட் ரோட் மேப். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு என்னடா இவ்வளோ படிக்கணுமா, நம்ம ஒரு ஃப்ரெஷரா இருக்கும், நம்ம இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணல, இவ்வளோ படிச்சுதான் நம்ம அப்படி பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதுவும் உங்களுக்கு பேசிக் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ரெடி. நீங்க வந்து போய் நீங்க வந்து ஜூனியர் மிஷின் லேர்னிங் டெவலப்பருக்கு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணக்கப்புறம் நீங்க வந்து அதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன எல்லாமே டூல்ஸ் எல்லாமே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க இதில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் தான் நம்மள வந்து ஒரு இன்டர்வியூக்கு நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ராஜெக்ட் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ நல்லா அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ராம்யா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.